பருப்பே இல்லாமல் தக்காளி சாம்பார் எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம். இந்த சாம்பாரில் பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு, பாசி பருப்பு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ஃபஸ்ட் என்ன செய்யலான்னா, ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் பார்த்திங்கன்னா 5லேருந்து 6 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு கையளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. முழுசாகவே அப்படியே சேர்த்துக்கலாம் நீங்கள். இப்போ இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 5லேருந்து 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்த பிறகு இதில் 2 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயமை ரஃபாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். எல்லாமே நீங்கள் ரஃபாகவே கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு குக்கரை நம்ம கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் வச்சா போதும். அதிக விசில் வைக்கணுன்ட்டு அவசியம் இல்லைங்க. ஒரு விசில் வச்சா போதும். இப்போ விசில் வரட்டும். பாருங்கள், விசில் வந்தாச்சு. ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம அரைச்சிக்கலாம். நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைக்கலாம். இல்லைனா இதே போல் ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணிவிட்டு கூட அரைக்கலாம். நான் தக்காளியிலேருந்து தோலெல்லாம் வெளியில் எடுக்கலை. உங்களுக்கு வேணும்னா தக்காளிக்கு மேலே இருக்க ஸ்கின் இருக்குல்ல, அதை நீங்கள் வெளியில் எடுத்துடலாம். நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைக்கிறப்ப நல்லா ஆறின பிறகு அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சாச்சு பாருங்கள். தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது இப்போ இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்த பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் சின்ன சைஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயமை ஓரளவுக்கு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரலையும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சோம்ல சாம்பார், அந்த சாம்பாரை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த குக்கர்லேயே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கடாயில் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருங்க. சாம்பாரோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இப்படி இருக்கணும். இது நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். லைட்டாக திக்காயிடும். இப்போ சாம்பாரில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் சுகரும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம 2 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், 2 நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு. இப்போ ஃபைனலாக இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இட்லி பொடி சேர்த்துக்கலாம். இட்லி பொடி சேர்த்து செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். இட்லி பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உங்கள் வீட்டில் எந்த இட்லி பொடி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சேர்த்துக்கோங்க. இட்லி பொடி சேர்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். நான் பார்த்திங்கன்னா ஐயர் வீட்டு ஸ்டைலில் இட்லி பொடி செஞ்சுருந்தேன். அந்த ரெசிபியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு. நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் முட்டை தோசை செஞ்சுருக்கேன். நான் இன்றைக்கி முட்டை தோசை கூட தான் சர்வ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஈஸியாகவும் செய்யலாம். செஞ்சுட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இதே போல் கொஞ்சம் வித்தியாசமான ரெசிப்பியில் நம்ம மீட் பண்ணலாம்.